வீரம்தான் காக்கும். அப்படி வீரப்படையாக இருக்கிற நம்மளுடைய காவல் படை, காக்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல் படை இன்றைக்கு கணக்கில்லாத காவல் மரணங்கள், காவலர்களே பணிச்சுமையால் தற்கொலை, இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்தால் மாமா வர்றார், அவர் வர்றார் என்று ஏளனம் பேசுகிறதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நிலையை மாற்றி காவலர்கள் காவல் தெய்வங்கள் என்று என் மக்களால் போற்றப்படுகிற உயரத்திற்கு எங்களின் காவல்துறையை தூக்கி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற கனவு, இந்த கனவை தந்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் மகனின் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில், நாம் தமிழர் ஆட்சியில், தமிழ் தேச அரசின் ஆட்சியில் காவல்துறை எப்படி இருக்கிறது என்பதை சுருக்கமாக ஒரு முன்னோட்டமாக காட்டுகிறேன். நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு மேடையில் இவ்வளவுதான் காட்ட முடிகிறது. என் கனவு பெரிது, மிக பெரிது. ஆனால் அதில் ஒரு துளியை காட்சி வடிவத்தில் பேசி பேசி கடத்த முடியவில்லை, புரிய வைக்க முடியவில்லை. அச்சு ஆவணத்தில் குடித்தேன். படிக்கிற பழக்கம் என் மக்களுக்கு இல்லை. படம் பார்த்து பழகி போன என் மக்களுக்கு படம் காட்டுவது என்று முடிவெடுத்து படம் காட்டுகிறேன். ஏன்னா நீங்க படம் காட்டுறவன்னு தான் ஓட்டு போடுறீங்க. அதனால உங்க மகனும் ஒரு படம், உருப்படியான படம்,